திரும்பிய பக்கம்லாம் பாண்டா பிரசாந்துக்கு செருப்படி விழுந்துட்டு இருக்கு. கூலி படத்துக்கு நெகட்டிவான ரிவ்யூஸ் கொடுத்திருந்த பாண்டாவுக்கு எல்லா பக்கமும், அதாவது ரசிகர்கள் நிறைய பேர் பாண்டா பிரசாந்தை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இன்ஸ்டாகிராமில் ஏதோ கூலி படத்தில் இருந்து வர பாட்டை பதிவு பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பார் போல். அதனால் சன் பிக்சர்ஸ்லேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வீடியோவை காப்பிரைட் கொடுத்து தூக்கியிருக்காங்க. அதனால் கொந்தளிச்ச பாண்டா ஒய் கூலி ஃபெயில்டு அப்படின்னு ஒரு வீடியோ போட போதுதான் அதுக்கு ஒரு அனலைஸ் பண்ணிகிட்ருக்கான். இதுக்கு தான் நிறைய பேர் பாண்டாவுக்கு செருப்படி கொடுத்துட்ருக்காங்க. குறிப்பாக தனஞ்சயன் ஒரு ட்வீட் போட்டிருந்தார், தேவையில்லாத வேலை ஏன்டா பார்க்குறீங்க அப்படின்னு. கூடவே ரோகிணி தியேட்டர் ஓனர் நிக்கிலேஷ் சூர்யாவும் ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தார். எந்த திரையிலையுமே ஹவுஸ்ஃபுல் காட்சி இன்னும் குறையவே இல்லை, ஹவுஸ்ஃபுல்லாக தான் ஓடுது. அப்படி இருக்கும்போது ஒரு படத்தை தோல்வி அப்படின்னு அறிவிக்கிறது அப்பத்தமாக இருக்குது. காரணம் என்னவாக இருக்கும்? இது வெறும் மனித ஈகோ தான் அப்படின்னு அவர் போட்டிருந்தார். அதாவது காப்பிரைட் அப்படிங்கிறத சன் பிக்சர்ஸ் கொடுக்குறாங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு ஆதரவாக தான் எல்லா பதிவும் போடுவோம். ஏன்னா இது சூப்பர் ஸ்டாருக்கு ஃபேன் பேஜ். நம்மளே கூட கூலி படத்துலேருந்து ஏதாவது ஒரு வீடியோவை யூஸ் பண்ணோன்னா சன் பிக்சர்ஸ் காப்பிரைட் கொடுக்க தான் செய்வாங்க. இவங்க தலைவருக்கு ஆதரவாக தானே போடுறாங்க, நம்ம படத்துக்கு ப்ரமோஷன் தானே அப்படின்லாம் அவங்க விட்டு வைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு அந்த காப்பிரைட்டு கொடுத்தது தப்பாக தெரியுதான். யார் அடுத்தவங்க இதை யூஸ் பண்ண சொல்கிறா? காப்பிரைட் வரும்னு தெரியும்ல, இத்தனை வருஷமாக யூடியூப்பில் இருக்கார், இது தெரியாதா? ஆனால் அதுக்கு இவர் என்னமோ பெரிய பாதாம் பருப்பு முந்திரி வாயில் எதோ வருது, சாரி, அந்த மாதிரி இவர் தான் எல்லா மாதிரி பேசிகிட்ருக்காரு. இவர் நினச்சாருன்னா அப்படியே கூலி படத்தை தடுத்து நிறுத்திடுவார் போல். அதுவும் படம் எல்லா இடங்கள்லையும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கும்போது ஏன் ஃபெயில்டாச்சுன்னு பைத்தியக்காரன் தான் கேட்பான். அப்போது பைத்தியமா பாண்டா அப்படின்னு தான் நம்ம டைட்டில் வச்சு வீடியோ போடணும். இவனுங்கெல்லாம் 5-6 பெரிய படம் எடுத்து அப்படியே கிழிச்சிட்டானுங்க. என்னமோ வாய்க்கு வந்ததை பேசிட்டு ஒரு செல்லுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு, ஆமாம் கூலி படம் என்னங்க இருக்குது, அதில் வெங்காயம் இருக்குது, அதில் இது இருக்குது, அதில் அது இருக்குதுன்னு பேசிகிட்டு இருக்கானுங்க. அதாவது ஒரு படத்தோட நிறை குறைகளை சொல்லலாம், அதில் தவறு இல்லை. ஆனால் அது எந்த முறையில் சொல்கிறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்னமோ படமே எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறானுங்க. அப்புறம் சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க? அதை வச்சு தானே தின்னுட்ருக்கீங்க. அதுவும் இப்போல்லாம் பெரிய நடிகர்கள் படம் வரும்போது அதை நெகட்டிவாக பேசுகிறது ஒரு வாடிக்கையான விஷயமாயிருச்சு. அவனுங்களுக்கு வியூஸ் அதிகமாக போகுது, கல்லா கட்டுறானுங்க, ப்ரமோஷனில் காசு வருது, எல்லாமே காசாக்குறானுங்க. அதுக்கு இந்த மாதிரி தான் சோறு திங்கணுமா? ஏன் நியாயமாக நேர்மையாக எத்தனையோ பேர் விமர்சனம் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி பண்ணிட்டு போக வேண்டியதானே. அப்புறம் அவங்க இதை யூஸ் பண்ண வேண்டியது, அப்புறம் காப்பிரைட் கொடுத்தா ஐயோ அம்மா நாங்கள் இப்படி நாங்கள் அப்படி அப்படின்னு புலம்ப வேண்டியது எதுக்கு? அது எல்லா சினிமாவும் 1000 கோடி அடிக்குது, தமிழ் சினிமா மட்டும் ஏன் அடிக்கலை அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்கள. இந்த மாதிரி பிக்காளி பசங்களால் தான் தமிழ் சினிமா கேடு கெட்டு குட்டிச்சோராக போயிட்டுருக்கு. சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். இவனுங்களை பார்த்துட்டு இவனுங்க எல்லாத்துக்கும் அப்படியே 200 ரூபாயை மிச்சப்படுத்தி கொடுக்கறதுனால எல்லோரும் அப்படியே கோட்டை கட்டிடுவாங்கன்னு நினைப்பானுங்க போல். படத்தை பார்த்தா படத்தில் இது இருக்குது, இது இல்லை, இது எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அப்படின்னு அவனுங்க விமர்சனத்தை சொல்லிட்டு போனால் பரவாயில்ல. படமே எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு அன்னைக்கு இப்படி தான் அண்ணாத்த படத்துக்கு பேசும்போதும் உளறிட்டு கிடந்தான். நீங்களாம் ஏன் படம் நடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். ஏன் நீயா இது பண்ணுற? தயாரிப்பாளர் இருக்காங்க, அவங்க நடிக்கிறாங்க. அது தயாரிப்பாளர்களுக்கு தெரியாது, இவனுங்க ரிவ்யூ பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் ஒரு செல்லுக்கு முன்னாடி உட்காந்து பேசுகிற இவனுங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுற மாதிரி பேசுகிறானுங்க. சரி, என்ன தான் இருந்தாலும் உண்மையை யாராலும் அழிக்க முடியாது. இப்போ கூலி படம் பயங்கர வசூல் பண்ணியிருக்கு. இப்போ என்ன இவன் இன்னுமே ஃபெயில்டுன்னு சொல்லுவானா? இல்லை ஃபெயில்டுன்னு சொன்னால் அவன் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நட்டுக்கிட்டு கலந்து போச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். கூலி படத்தை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும்போதே அவனுக்கு நட்டு கலந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, பார்ப்போம் அடுத்து எப்படி கதறானுங்கன்னு.